இதோட அவுட்ஃபிட் இவ்வளோ ஒரு லுக்காக இவ்வளோ கிராண்டாக வர நான் நினைக்கவே இல்லை. இது வந்து சிம்பிள் பர்கா ப்ளவுஸ் தான். இது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. இது வந்து ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் இன்ஸ்டா பேஜில் பார்த்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸஸ் குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி லோவஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்ஸ்டா பேஜில் பார்த்து இவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. இவங்களோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் தான். எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போட் நெக் வச்சு அதில் வந்து பாட் ஷேப் வந்து பேக் சைடில் வேணும். சிம்பிள் ஆரி வைக்கிற ஒரு சில இமேஜஸ்லாம் அவங்க சென்ட் பண்ணேன். அதில் வந்து ஒரு சில டிசைன்ஸில் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆரி ஒர்க் டிசைனை வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமருக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஆரி ப்ளவுஸே வந்து வேர் பண்ண போகிறது. நல்லா பார்த்தே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். லோவஸ்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் வந்து அந்த ப்ளவுஸ் வந்துருந்து ஹெவி வந்து வெயிட்டாகவும் இருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப ஹாப்பி அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்த பிறகு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் ப்ளவுஸ் மெயின் கிளாத்து அண்ட் லைனிங்கும் கரெக்டாக நல்ல ப்ளவுஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து மேக் பண்ண போகிறோம். நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது. மெஷர்மெண்ட்டில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. அதனால் நான் ஒரு சார்ட் பேப்பரில் அந்த ப்ளவுஸ் அளவு வச்சு கரெக்டாக நான் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதில் அவங்க சொன்ன பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது நெக்கு, அதனால் நான் வந்து எடுத்திருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து கரைப்பகுதி இருக்கிறதுனால சின்னதாக 1 இன்ச் அளவுக்கு வந்து உள்ளார மடித்து தைக்கிறதுக்கான கிளாத் விடுற அளவுக்கு நான் வந்து சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கரெக்டாக இதுலேயும் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணோம்னா தான் நம்ம ஃபேப்ரிக்லோ இல்லை லைனிங் கிளாத் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி கரெக்டாக வரும். நம்ம இதை வந்து வெறும் அந்த டிசைனை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு தெரியாமல் கிளாத் வச்சு கட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அளவு வந்து மாறிடும். நான் இப்போ அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக வந்து வச்சு பார்க்கும்போது அந்த ஷோல்டர்லேருந்து அந்த ப்ளவுஸ் முடிகிற இடம் வரைக்குமே பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. நான் இதை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அவங்க கொடுத்தது ரவுண்ட் நெக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க. இந்த டிசைன் வேணும்னா இந்த டிசைன் வந்து நான் வந்து பேட்டர்ன் நானே ரெடி பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 7 இன்ச் வந்து வச்சுருக்கேன். அந்த பாட் ஷேப்புக்கு வந்து 7 இன்ச் வந்து 8 வந்து எடுத்திருக்கேன். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கீழே எனக்கு இதனாலவே போதும். உங்களுக்கு பெருசாக வேணும்னு நீங்கள் இந்த பெருசாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் நிறைய பேருக்கு டவுட் வந்து வரும். டிசைனிங் ப்ளவுஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் சார்ட்லாம் இருக்கும். பேக் சைட் டிசைனுக்காக நம்ம அதை வந்து வச்சு எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணலாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் வந்துருக்கும். நம்ம அதே மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கரெக்டாக நம்ம வந்து எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3.5 வந்து அகலம் வந்து பின்னாடி வந்து அந்த இது வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளவுஸ் வந்து வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்டில் ப்ளவுஸ் வந்து வச்சு பாருங்கள். ஷோல்டர் இருந்தால் ப்ளவுஸ் முடிவு இடம் வரைக்குமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் வந்து இருக்குது பின்னாடி பேக் நெக்கு அந்த டீப் வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து கம்மி பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நான் வந்து அந்த ப்ளவுஸை வந்து வச்சு நான் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு பார்த்தேன். எனக்கு கரெக்டாக வந்து அளவு வந்து இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு பேட்டர்னுமே பேப்பர் அண்டு நெக் சார்ட்டில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த ப்ளவுஸ் வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக வருதா எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மெஷர்மெண்ட்டே நான் எடுக்கிறது. நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸ் தான் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவேன். அது இல்லாமல் இந்த டிசைனும் அவங்க கேட்டதுனால அவங்க வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்ததுனால நான் இந்த அளவுகளை எடுத்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அது இல்லாமல் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஆர் குர்த்திஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மறக்காமல் கமெண்ட்டு பண்ணுங்கள்.
இந்த அளவு நான் வச்சுருக்க அளவு வச்சு நீங்கள் எந்த ப்ளவுஸ் வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணலாம். 32 34 பேக் நெக்குக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அந்த பார்ட் ஷேப்பை நான் வந்து அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இது வந்து டீட்டெயிலாக இந்த ப்ளவுஸ் வந்து டீட்டெயிலாக மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட் வந்து இருக்குது. நான் அதில் வந்து ஒரு 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு கிட்ட வந்து கம்மி பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இறக்கிக்கலாம். நான் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது ஹெவியாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டீப் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் உள்ளார கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், அது அந்த வெயிட்டுக்கு நமக்கு அகலம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் விரியும். ப்ளவுஸ் வந்து விரியும் போது நம்மளுக்கு ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஃபேஸ் வந்து பேக் சைடு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியாமல் கம்மியான ஃபேஸில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்கு. இப்போ இதுக்கு நான் என்னென்ன அளவு எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். நான் வந்து அந்த பார்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் வந்துருக்கேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வரைக்கும் எடுக்கல, அந்த பார்ட் இருக்குமே 7.5 மீட்டர் வந்து எடுத்துகிட்டு அங்கே ஒரு கட்டமாக ஒரு லைன் வந்து போட்டுட்டேன். அங்கேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு ஹைட் வந்து ஷோல்டர் ஹைட் வந்து 3 இன்ச் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நமக்கு வந்து நாட் வர பகுதி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் வந்து கொஞ்சம் மேலாக தான் இருக்குது. அதை விட ஒரு 2 இன்ச்சு வந்து கீழே அந்த ப்ளவுஸில் ஹலோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 1 இன்ச்சு கிட்ட வந்து கீழே தள்ளி நான் வந்து இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக் வந்து ரவுண்ட் நெக்கு, அதனால் கொஞ்சம் மேலே வந்து நாட்டு இருந்திருக்கும். இது வந்து பார்ட் ஷேப்னால நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சோம்னா தான் அந்த ஷேப் அழகத்தில் அந்த போட் நெக்னால பர்ஃபெக்டாக. இப்போ நான் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதில் வந்து கொஞ்சம் உள்ளார கொஞ்சமாக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து கட் பண்ண போகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ண அந்த அளவுக்கே நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அதுலேயும் வந்து மாற்றம் வந்து நமக்கு வரும். நம்ம கொஞ்சமாக வந்து இந்த கிளாத்தை விட்டுட்டு அந்த மார்க் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம உள்ளார நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உள்ளார நமக்கு கொஞ்சம் கிளாத் வந்து தேவைப்படும். அதுக்காக எல்லாமே நீங்கள் இந்த சார்ட்டில் பர்ஃபெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இப்போ சூப்பரான ஃபிட்டிங்கோடு கரெக்டாக வந்து வரும். இந்தமாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. உள்ளார கட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம், அதை வந்து கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு அந்த மார்க் பண்ண அந்த லைனை வந்து லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து கிளாத்தில் வந்து வச்சுட்டேன். இப்போ கரைப்பகுதி வந்து இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக அந்த ஓரங்களே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து விட்டு தான் வச்சுருக்கேன். நான் வந்து அது தெரியாமல் கீழே வந்து அது விட்ட கிளாத் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து அதை வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நெக்குக்கு வந்து அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து மெயின் கிளாத்தை வந்து ட்ரா பண்ணுவேன். ஏன்னா அதனால் ஹாரி ஒர்க்கை வந்து பண்ணுறதுனால மெயின் கிளாத்தில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங்கும் ட்ரா பண்ணி அப்படியே இருந்து எடுத்துக்கோங்க. அந்த சார்ட் வந்து ட்ரா பண்ணி தூக்கி போட்டுறக்கூடாது. நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண வரைக்கும் இந்த பேட்டர்ன் நம்ம அப்படி இருந்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் மார்க் பண்ணதை அழிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நாமளே லைட்டாக அதில் இருக்க அந்த ஷேடை வந்து பண்ணுறப்போ சில நேரத்துக்கு அந்த ஷேப் வந்து மாற சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படியே ட்ரா பண்ணி நான் அந்த பேட்டர்ன் வச்சு ட்ரா பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா டார்க்காக வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே சாக் பீஸ் தான் நான் ஆல்மோஸ்ட் வந்து ட்ராவுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த டைலரிங்க்கெலாம் மார்க்கர்னே தனியாக வந்து இருக்கும், நான் அதை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. சும்மாவே நல்லா தூள் உடஞ்சி போயிடும், அதனால் நான் சாக் பீஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இதை வந்து அப்படியே வச்சு ஸ்டாண்டை வச்சு நான் வந்து ஸ்டெயின் ஸ்டிச் 2 லைன்ஸும் பால் செயின் ஸ்டோன் செயின் வந்து நல்லா வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டிச்சஸும் நான் வந்து போட்டுக்க போகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி குந்தன் ஸ்டோனும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுமாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். பேக் சைட் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு ரூப்பெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா
ட்ரையாங்கிள் ஷேப் முக்கோண ஷேப்பில் ஒரு லைன் வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சும் இன்னொரு லைன் வந்து பால் செயினும் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த நெக் டிசைனுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 2 லைன் வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சும் 1 லைன் பால் செயின் ஸ்டோன் செயினும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த குந்தன் ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பேக் டிசைன்லேருந்து அந்த குந்தன் ஸ்டோன் டிசைன் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஸ்லீவுக்கு வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லேஸாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்குது மீஷோவில். அதை வந்து வச்சு உள்ளார அந்த லேஸ் தெரியாத மாதிரியும் உள்ளார உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை திருப்பி பார்த்தாலும் தெரியாது அந்த லேஸ் அந்தளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1000 ரூபீஸ்க்கு நான் அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹெவி ஒர்க் கூட நல்லா கிராண்ட் லுக்காக இருக்குது. இது வந்து உங்க வந்து வெட்டிங்க்கோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ப்ரைடு கூட வேர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இந்த ப்ளவுஸ் அவ்வளோ சூப்பர் லுக்கில் வந்து இருக்குது. வெரி சிம்பிள் மெத்தடில் நான் வந்து இதை வந்து பண்ணியிருக்கேன். ஒர்க்கும் ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் லுக்கில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வெயிட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்காக நான் வந்து அயன்லாம் பண்ணி நல்லா நீட் ஃபினிஷிங் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு வந்து கொரியர் வந்து பண்ணிட்டேன். அந்த ப்ளவுஸை பார்த்தோன்னா அது கஸ்டமருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக டிசைனாக லோ காஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், பர்ஃபெக்ட் ஃபினிஷோடு பண்ணி கொடுக்கணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்க்கு குர்த்தியோ எதுக்கும் லைனிங் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு வந்து வாங்கி கொடுக்க மாதிரி இருக்கும். ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும்தான், ரொம்ப ரோவஸ்ட்டு ப்ரைஸ். இதுதான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஸ்டிச்சிங்கோடு சந்திக்கிறேன். பாய்.